ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியில் இவங்க 2 பேர் இருக்குது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக இந்திய அணியில் நிறைய சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மோனி மார்க்கல் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆஸ்திரேலியா எதிரான பிங்க் பால் டெஸ்ட் போட்டி, செகண்ட் டெஸ்ட் போட்டி இந்திய அணி ஒரு படு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திச்ச நம்ம மோனி மார்க்கல் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி நல்ல அணி தான், பட் கொஞ்சம் ஒஸ்ட்டான ஃபார்மில் இருக்காங்கன்னே சொல்லணும். சொந்த நாட்டிலே நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தோற்றது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இப்போது செகண்ட் டெஸ்ட் போட்டி கொஞ்சம் கூட ஃபைட் பண்ணாமல் தோற்றுருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. விராட் கோலி போன போட்டியில் நல்லா தான் ஆடினார், பட் ஒரு ஸ்டார் பிளேயர் எல்லா மேட்சும் கன்சிடர்டாக ஆடினா மட்டும்தான் ஒரு டீம் வெற்றி பெற முடியும். ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கடந்த ஒரு 7-8 டெஸ்ட் போட்டியும் ரொம்ப போராகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இவங்க 2 பேர் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்திய அணி உண்மையாக நல்லா வரும். பட் அவங்களோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பவுலிங் எந்த குறைச்சலும் இல்லை. பேட்டிங் தான் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. அதை கரெக்ட் பண்ண கண்டிப்பாக இந்திய அணியும் இந்த தொடரை வெல்லும். அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் சவாலுக்கு காத்துட்ருக்கோம். இந்திய அணி அடுத்த போட்டி கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினா மட்டும்தான் இந்திய அணி இந்த தொடரை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோனி மார்க்கல் ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல. எஸ், அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். அடுத்த போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரிலே இருக்க முடியும். ஏன்னா 5 போட்டிங்க, 5ல் 3 ஜெயிச்சா இந்திய அணி தொடரை வெல்லும். அது தொடரை வெல்றது 2வது விஷயம். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா தொடரை வெல்லணும் 4-1 சொல்லிட்டு. அதனால் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மாவோட ஃபார்முங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேரால் தான் தோக்குதுன்னே ஓப்பனாகவே சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். ரோஹித் சர்மா ஒஸ்ட்டான ஃபார்மில் இருக்கார். ஓப்பனிங் ஆடுறாரு, அப்புறம் இல்லை டவுன் தி ஆர்டர் வராரு, எதுவுமே அவருக்கு செட் ஆகலை. அவரோட பேட்டிங் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஆஸ்திரேலியா அணி நல்லா போட்டாங்க. பால் எப்படி சொல்கிறது, எல்லாமே சூப்பராக போட்டாங்க. போலாண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், நம்ம பேட் கம்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பால் போட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும்தான் விக்கெட்டே எடுத்திருக்காங்க இந்த 2 இன்னிங்ஸில். இந்தியாவை சொயிட்டி போட்டது இவங்க 3 பேர் தான். அதனால் இந்திய அணி கண்டிப்பாக நிறைய யோசிக்கணுங்க. பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பேட்டிங் நல்லா எடுத்துகிட்டு வரணும். போலிங்கில் பரவாயில்ல, ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக போடுறாங்க. சிராஜ் சூப்பராக போடுறாரு, பும்ரா போடுறாரு, அஸ்வித் ரானா அவரால் முடிஞ்ச அளவுக்கு போடுறாரு. மற்றபடி இந்திய அணி இன்னும் பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா கில்லுலாம் எதுக்கு தான் டீமில் இருக்குன்னு தெரியாமல் ஆடிட்டுருக்காரு. ரோஹித் சர்மா அந்த மாதிரி தான் இருக்கார். நம்ம விராட் கோலி ஏதோ போன மேட்ச் அச்சார், அதுக்கோசரம் அவர் எதுவும் பேச முடியல. ஜெய்ஸ்வால் அச்சா மட்டும்தான் ஸ்கோர் போகிற மாதிரி நிலைமை இப்போது இந்திய அணி இது இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி நிறைய திருத்திட்டு வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு பேட்டிங்கில் சேஞ்சஸ் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.